ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு ரோஸ் பிளான்ட்டு நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது நம்மளோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கோ, நம்மளுக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்ச உடனே நம்மளோட கேராலே நம்ம கொடுக்குற உரத்தாலே இந்த மாதிரி ஒவ்வொரு ரோஸ் பிளான்ட்லேயும் கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கணும். அந்த ஒரு மைண்ட் வாய்ஸில் தான் நம்ம வாங்கிட்டு வருவோம். வீட்டில் வரும்போது தான் தெரியும் அது எப்படி சொதப்புது, வீட்டில் இருக்கவங்ககிட்டேருந்து எவ்வளோ திட்டு வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு. அதுலேயே இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, எந்த மாதிரியான மண்கலவை நம்ம வாங்கிட்டு வர்ற ரோஸுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. நம்ம நார்மல் சாயில் பயன்படுத்தலாமா, இல்லை ரெட் சாயில் பயன்படுத்தலாமா, இல்லை அதுக்கு கூடவே நம்மளுக்கு கொக்கோ பிட்டு மட்டும் பயன்படுத்தலாமா, இல்லை இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாமா, அதை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா உரத்தையும் எடுத்து கொட்டலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட் நம்ம மனசில் ஓடிட்டு இருக்கு. அவங்களுக்கான ஒரு கிளியரான ஒரு வீடியோ தாங்க. கண்டிப்பாக என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். அதை விட என்னென்னா, என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லு பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே என்னோடய லைக் பட்டனை ஒன்று லைக் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? அப்போ நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கக்கூடிய மண்ணுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரோஸ் பிளான்ட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கேளுங்க. ரோஸ் பிளான்ட்னா நம்ம ஒரு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது அந்த ரோஸ் பிளான்ட்டில் நம்மளுக்கு உடனேயே நம்ம கிளைமேட்டுக்கு அது அட்ஜஸ்ட் ஆகி வராதுங்க. ஏன்னா அது சின்னஸ்லேருந்து வைக்கும்போது காட்டு ரோஜா செடியிலேருந்து தான் அதை நம்ம பட் பண்ணி வைக்கிறோம். அண்ணிலேருந்தே அந்த ரோஸ் பிளான்ட்டு காட்டு ரோஜா பிளான்ட்லேருந்து வைக்கும்போதே அந்த ரோஸ் பிளான்ட்டுக்கு அவங்க மெடிசன் கொடுத்து தான் எடுத்துகிட்டு வர்றாங்க. ஒவ்வொரு க்ரோத்துக்கும் ஒவ்வொரு மெடிசன் இருக்குது. அது பட்ஸ் வர்றதுக்கு ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க, அதோடய ஃப்ளவர் பெருசாக இருக்கிறதுக்காக ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க. அது அப்புறம் அதோட பிரான்ச்சஸ் வர்றதுக்கும் அதோட கிளைகள் எல்லாம் ரொம்ப இம்யூனிட்டி வர்றதுக்கும் அந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் கொடுத்து தான் ஒரு ரோஸ் பிளான்ட்டை இந்த மாதிரியான ஒரு க்ரோ நிலைக்கு கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை நம்மளோட கிளைமேட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நம்ம உடனேயே போய் நிறைய உரங்கள் இல்லைன்னா அதுக்கு தேவையில்லாத புதுசாக ஒரு மண்ணை கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் யோசித்து கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியாக நம்ம கொடுக்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மண்ணுன்னா நான் 100% அடித்து சொல்கிறது நார்மல் சாயில் தான். நார்மல் சாயில் இல்லாதவங்க ரெட் சாயிலுக்கு போகலாம், ஓகே? அதுக்கப்புறம் தான் நம்ம மூணாவது ஒரு சஜஷன் நம்மளுக்கு போக முடியும், ஓகே? ஏன்னா நார்மல் சாயில்னாலே ரோஸ் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம நார்மல் சாயிலில் போயிடுச்சுன்னா அதோட மண்ணோட பிஹெச் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு லெவலில் போகல. ஏன்னா நார்மல் சாயில்னாலே எந்த ஒரு புல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வளராத புல்லெல்லாம் வளர்றது அந்த நார்மல் சாயில். ஸோ எல்லா செடிக்குமே உகந்தது நார்மல் சாயில், அதாவது நம்மளோட கார்டன் சாயில், ஓகே? அதை தான் எடுக்கிறேன்னு சொல்ல. கார்டன் இல்லாதவங்க ரெட் சாயிலுக்கு போகலாம், ஓகே? இதான் என்னோடய சஜஷன் சொல்லிடு. நான் இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடியது இந்த சட்டி இருக்குல்ல, இந்த சட்டியில் 2 சட்டி அளவு ரெட் சாயில் எடுத்து கூடவே கவுடங்கு மிக்ஸ் ஆன ஒரு சாயில் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி தான் மண்ணு கிடைக்கும் பெங்களூரில் இருக்கிறனால, ஓகே? அது கூடவே இந்த ஒரு சட்டி அளவு நான் எடுத்துருக்கிறது நம்மளோட கார்டன் சாயில். இந்த கார்டன் சாயிலை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபைன் கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னா, நான் இந்த சாயில் எடுத்துருக்கிறது நம்மளோட தண்ணி அடிச்சுட்டு வரும்ல மழை வரும்போது ஓட வழி, அதாவது அந்த காவாயில் இல்லைங்க, ரோடு 2 சைடு பக்கத்தில் எடுத்துகிட்டு வரும்போது நிறைய மணல், கரிசல் மண், சுண்ணாம்பு மண் இதெல்லாம் சேர்ந்துருக்கும் இல்லையா? அந்த ஒரு மண்ணை தான் எடுத்துருக்கிறேன். இது எங்களோட லேஅவுட்லேருந்து கிடச்சி தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த மண்ணில் எனக்கு நிறைய ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த மண் கலவை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இதில் மணல் தறிகள் இருக்குது. இந்த மணல் கன்சிஸ்டன்சி நம்ம எடுக்கும்போது தொரான்னு விழுது பாருங்கள், அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கிறனால தான் நான் இதை தேடி எடுக்கிறேன். ஏன்னா இப்போ மணல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஊரில் இருந்தோன்னா நம்ம ஆற்று மணலை எங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஊரில் இல்லாதனால அது கிடைக்கல. ஸோ இப்போ நம்மளுக்கு கார்டன் சாயிலில் ஆல்ரெடி இந்த மாதிரி தொராக தான் மண் இருக்குது. அதில் ஆல்ரெடி இந்த மணல் மிக்சட் கண்டென்ட்டில் இருக்கிறனால வேகமாக வேறு வந்துடும். ஸோ அதனால் ஊரில் இருக்கிறவங்க என்ன சூப்பராக எல்லா ரோஸ் பிளான்ட்டும் அவங்களுக்கு சக்ஸஸாக அவங்களுக்கு க்ரோ ஆகும். நமக்கு செய்கிற கொஞ்சம் மிஸ்டேக்கு மேலே மட்டும்தான் நம்மளுக்கு மைனஸ் ஆகுதே தவிர மற்றபடி கார்டன் சாயில் தான் உகந்ததுன்னு சொல்லலாம், ஓகேவா? இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறதுன்னா அந்த சட்டியில் 2 சட்டி அளவு ரெட் சாயில் எடுத்துருக்கிறேன். கூடவே அந்த ஒரு சட்டி அளவு கார்டன் சாயில் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 3 கைப்பிடி அளவு கொக்கோ பிட் எடுத்துருக்கிறேன். கொக்கோ பிட் எதுக்கு எடுத்துருக்கிறேன்? ரெட் சாயில் போட்டனால கொஞ்சம் மாய்ஸ்ட் கண்டென்ட்டில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் கொக்கோ பிட் யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஓகேவா? கொக்கோ பிட் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணலாம். அதே மாதிரி கார்டன் சாயில் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணலாம். ரெட் சாயிலில் கொஞ்சோண்டு
மணல் இருந்துன்னா மணல் மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா மணல் வேண்டாங்க. கொக்கோ பிட் இதேமாரி கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, நிறைய கொக்கோ பிட் வைக்காதீங்க. ஏன்னா நான் சொன்னேன் ரோஸ் பிளான்ட்டை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஸோ ரோஸ் பிளான்ட்டுக்கு உகந்ததாக மண்ணில் வைங்க. ரோஸ் பிளான்ட் ஃபஸ்ட் ஸ்டெப்புன்னு ஒரு ரெட் சாயில் விரும்பி தான், ரெட் சாயிலில் தான் அது வளருது. ஸோ அதனால ரெட் சாயிலில் கண்டிப்பாக ரோஸ் பிளான்ட் வளரும். ஏன்னா எந்த ஒரு நர்சரியிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது அந்த சாயில் ரெட் சாயில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு ரெட் சாயிலில் கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் கார்டன் சாயில் சஜஸ்ட் பண்ணுறேன். நான் 100% சஜஸ்ட் பண்ணுற ஒரு சாயில்னா கார்டன் சாயில் தான். அதை விட்டு தான் நான் ரெட் சாயில் சொல்கிறேன். ஓகேவா? இதை மூணத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துருக்கக்கூடிய போட்டு என்னென்னா இந்த பெரிய போட்டை தான் எடுத்துக்கேன். 18 இன்ச்சு போட்டு. ஓகே, 18 இன்ச்சு போட்டு எடுத்துருக்கனால எவ்வளோ மண் நிரப்பி இருக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ தான் நான் மண் எடுக்கிறது. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் மண் போட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. நான் மண் போடுவேங்க, மண் போட மாட்டேன். நான் வேறு மக்கின உரங்கள் போடுவேன். அதை நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய பிளான்ட்னா ஒரு க்ரீப்பர் ரோஸ். அதனால தான் இந்த பெரிய போட்டு எடுத்துருக்கிறேன். இந்த பெரிய போட்டு க்ரீப்பர்னாலே தெரியும் ரொம்ப படர்ந்து போகக்கூடியது, அதாவது பெரிய போட்டு தேவை. ஸோ இப்போ சின்ன போட்டு தான் அவங்ககிட்ட இருக்குன்னா சின்ன போட்டு எடுத்துக்கோங்க, அதுக்காக டென்ஷன் எதுவும் வேண்டாம். ஸோ இப்போ சின்ன போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், அது ரெட் சாயிலில் தான் இருக்குது. அதில் மண் எப்படி திக்கான ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா இவங்க ஒரு தடவை தான் மண்ணை தண்ணி ஊற்றிருப்பாங்க. ரெட் சாயில் இருக்கும்போது 2-3 தடவை தண்ணி ஊற்றினா தான் கொஞ்சமாவது அதில் மண் இறங்கும். ஏன்னா ஆல்ரெடி நல்ல ட்ரையாக இருக்கிறதுல நம்ம தண்ணி ஊற்றினோன்னா அது கீழாவே போயிடும். அப்போ அந்த ரெட் சாயிலில் ஒரு துள்ளி தண்ணி கூட அதில் நிற்காது. அதனால தான் இந்த ஒரு ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ரெட் சாயில் வைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கக்கூடிய டவுட்டு. ஏன்னா நம்ம ரெட் சாயில் வைக்கும்போது நம்மளோட சட்டியில் மண் இது மாதிரி திக்க ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் இருக்குது. நான் நிறைய வீடியோ சேனலில் பார்க்கும்போது கீழே அந்த மாதிரி தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவை வீக்லி ஒரு தடவை நீங்கள் எப்போதாலும் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தால் லீவு கிடைக்கல அந்த டைமு நீங்கள் மண்ணை நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் நீங்கள் என்னென்னா ஒரு கைப்பிடி அளவு நம்மளோட வேர்மி கம்போஸ்ட் இருக்குல்ல, அதை தூவி நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ துருவான மண் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் நம்மளோட கார்டன் சாயில் இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான துருவான மண் உங்களுக்கு ரெடி ஆகும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அதில் இருக்கக்கூடிய மண்ணை மொத்தமாக நான் எடுக்க மாட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிடி அளவு, அதாவது அதை வேறெல்லாம் சுற்றி ரவுண்டு பண்ணி ஒரு பிடி அளவு நான் எடுத்துருக்கேன். நான் ஏன் ஒரு கையில் பண்ணுறேன்னா, ஒரு கையில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன், ஃபோன் வச்சுருக்கிறேன், அதனால தான். ஸோ இல்லைன்னா 2 கையில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த மாதிரி தான் ஃபுல் மண்ணு நான் ரிமூவ் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த மண்ணில் தான் இருக்கிறதால நான் அந்த மண் அதோட டேஸ்ட்டில் ஆல்ரெடி இருக்கு இல்லையா, அதனால தான் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே எடுத்துகிட்டு வரேன். நான் இவ்வளோ தான் மண் போட்டிருக்கேன். நான் இவ்வளோ மண் போட்டிருக்கிறேன் ஏன்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த மாதிரி மண் போடாதீங்க, நிறைய மண் அள்ளி போடுங்க. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி மண் போட்டு பழகிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி மண் போட்டிருக்கிறேன். பாருங்கள், அதுக்கப்புறம் நான் என்னோடய செடியை வச்சாச்சு. அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கீழே வச்சாச்சு. நிறைய மண் இருக்குது பாருங்கள். பெரிய சட்டி ஆறதால உங்களுக்கு தெரியல, சின்ன சட்டி ஆறா அதில் 1.5 சட்டி மண் இருக்கும். இப்போ ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க தூக்குறதுக்கு. நான் ஒண்டி தான் எல்லாத்தையும் தூக்கி அந்த சைடு வைக்கணும், இந்த சைடு வைக்கிறோம், அப்புறம் முன்னாடியெல்லாம் க்ளீன் பண்ணுறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கம்மியாக மண் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வேறு உரங்கள் போடுறேன், நான் உங்களுக்கு வர்ற வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த மண்ணில் நம்ம வச்சோம் இல்லையா, அந்த வேர் பகுதியை கொஞ்சம் அமுத்தி விடுங்க. ஏன்னா இப்போ அதோட அமுத்தி விட்டால் தான் நல்லா அது மண்ணில் போய் பதியும். ஓகேவா? அப்புறம் பாருங்கள் மண் எப்படி இருக்குன்னு துருதுராக இருக்குது. இப்போ ஒரு மாதம் எல்லாம் நம்ம உரங்கள் எல்லாம் கொடுத்து நம்ம அந்த மண்ணை ரிமூவ் பண்ணாமல் கிளறாமல் விட்டோன்னா அது கண்டிப்பாக கீழே அமுங்கி போகும். ஏன்னா நம்ம தான் வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு புண்ணு நம்ம காலில் வந்தோன்னா நம்ம அதை அப்படியே விட்டுட்டோன்னா என்ன ஆகும், அது ரொம்ப பஸ்ஸாகி அந்த மாதிரி போகும். நம்ம அதுக்கு மருந்து கொடுக்க தானே அது க்யூர் ஆகும். அதே மாதிரி தான் எந்த ஒரு பொருளானாலும் நம்ம அதை பார்க்க தான் அது நம்மளுக்கு ரிசல்ட்டு கொடுத்துட்டே இருக்குது. ஸோ பாருங்கள், இப்படி உதிரியாக இருக்க மண்ணா நான் நெக்ஸ்ட் வீக் ஆகும்போது அதில் கிளறி விடுறது, அதில் களைகள் பறிக்கிறது, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரியாக தான். ஸோ பிகினர்ஸ் ஒரு செடியை நடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரியாக மண்கலவை ரெடி பண்ணுங்கள். எந்த ஒரு இப்போ டெரஸ் கார்டனாக இருக்கட்டும், நீங்கள் கீழே மண்ணில் வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான சாயில் ரெடி பண்ணுங்கள். நான் இப்போது சொல்கிறேங்க, 100% ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கார்டன் சாயில் இருக்கிறவங்க கார்டன் சாயில் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் ரெட் சாயில் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சிலவங்க என்னென்னா 70% ஷேடு கிடைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. நான் டைரெக்டாகவே சன்லைட்டில் வச்சுருவேன். ஓகேவா?